ஆஃப்டர்நூன் லன்ச் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு 3:00 தான் இருக்கும். சரி இருக்கிற தோசை மாவில் தோசை ஊற்றிட்டு அப்படியே நம்ம கறிவேப்பிலை பொடி ஆல்ரெடி மேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பொடி இருந்தது. ஸோ அந்த பொடியை லைட்டாக தூவி விட்டுட்டு நல்லா தோசை கொஞ்சம் முருகலாக வந்த உடனே எடுத்து வச்சு அப்படியே தொட்டுக்கு கொஞ்சம் டொமேட்டோ ஃப்ரை வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ப்ளைனாக ஒரு தோசை ஊற்றிக்கிட்டேன். நான் எப்போவும் என்னோடய லஞ்சில் ஸ்நாக்காக சிப்ஸ் ஐட்டம் ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கும் இந்த ஹேபிட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்காக திருநெல்வேலி போயிருந்தாங்க. அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு பேசிக்காகவே திருநெல்வேலி அல்வா ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கோல்டாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாட்டர்டே மார்னிங் சேலமில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வில்லேஜ் சைடில் போயிட்டுருக்கும் போது அங்கே இருந்த குட்டீஸ்லாம் அங்கே இருக்க குட்டி குட்டி குளத்துலலாம் செம்ம சூப்பராக ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு வர வரைக்குமே அங்கே ஸ்விம் பண்ணி அதில் என்ஜாய் பண்ணி ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே யாருக்கெல்லாம் ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும் அண்ட் வாட்டர் கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரீசெண்ட் ஃபியூ டேஸாக எனக்கு கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் சோப்பு யூஸ் பண்ணுறது இஷ்டம் இல்லைங்க. கிளென்சர் யூஸ் பண்ணி பார்த்தா எனக்கு ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஸோ நான் நேச்சுரலாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சித்தா டாக்டர் ஷர்மிகாவோட இயற்கை ப்ராடக்ட்லேருந்து ரெட் ஒயின் சோப்பு ஆர்டர் போட்டிருந்தேன். இன்றைக்கி எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.